இன்றைக்கி நம்ம வந்து சமையல் பற்றி பார்க்க போகிறது இல்லை. நம்ம நிகா கிச்சனில் பாட் மேக்கர் இடத்துல தான் நம்ம வந்து விசிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து எப்படி பானை செய்கிறாங்க, என்ன ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன, அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்களோட பிளேஸ் இது தான். வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் பக்குவப்படுத்தலை இந்த மண்ணை. இனிமேட்டு தான் இதை வந்து பக்குவப்படுத்துவாங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சன்ரைக்காக வச்சுருக்காங்க. இது take shit, I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks, isn't that spitting slow, spitting fast. I could roast, I could gas, think I'm okay at last, but I don't know if that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness, hilarious. You think you're worth my time, you're delirious, mysterious because you hide behind a fake exterior, inferior. You know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got சிந்து சமவெளி நகரத்துலேருந்து இது பானை தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகி அறிமுகமாகி மக்களுக்கு வந்து எல்லாமே அதில் தான் வந்தாங்க. பாட்டை முப்பாட்டை இப்போ வந்து எல்லாமே வளர்ச்சி காலத்தில் வந்து எல்லாமே மாறி போச்சு. இது ஏன் அப்படின்னா சில பேருக்கு சமைக்கவே தெரியாது. இதில் எப்படி வந்து புழங்கணும் அப்படின்றதே அவங்களுக்கு தெரியாது. இப்போ புதுசாக நம்ம கடையில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி புழங்குறது? அது வந்து ப்ராக்டிக்கலாக அதாவது ஏற்கனவே வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இப்போ ஜெயா டிவியில் வந்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு இந்த மண் பாத்திரத்தில் வச்சு டெமோ பண்ணி காட்டுறாங்க. அதே போல் இந்த ஹோட்டலுங்களை எல்லாமே பண்ணுறாங்க. அதே போல் வந்து தேவைப்படுறவங்க வந்து அதாவது முக்கியமாக இது வந்து நான் பார்த்தே ஆகணும், எப்படி செய்கிறாங்கன்றதை பார்த்தே ஆகணும்னு சொன்னாக்கா என்னுடைய ஒய்ஃப் கூட வந்து அந்த மண் செட்டில் இன்னைக்கு மீன் குழம்பு மண் செட்டில் தான் பண்ணாங்க. இப்போ அதுதான் சாப்பிட்டு இந்த வேலைக்கு வந்துக்கிறேன் நான். ஆனால் நல்லா ஹெல்த்தியாக இருக்கேன், இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன். அதெல்லாம் புரோட்டீன் இது. அது என்ன ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும் அப்படின்லாம் ஏதாவது? அப்படிலாம் வந்து இந்த
பர்னிங் தட் இஸ் அதாவது வெடிக்கிற அளவுக்குலாம் வந்து இது வரைக்கும் இல்லை, எனக்கு தெரியல. இல்ல சட்டி வெடிக்கும்னு சில பேர் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்பத்தக்கது இல்லை. அது வந்து நான் பெருமைக்காக சொல்ல, அவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணனாக்கா சட்டி வச்சுட்டு அது அப்புறம் இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்புறம் வந்து ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சட்டி ஊற்றி அதுக்கு கொஞ்சம் மத்தனா இருப்பாங்க. சில வந்து குவாலிட்டி வந்து ப்ராசஸ் வந்து அதாவது இந்த ரேஷியோ சொல்லுவாங்க, அந்த ரேஷியோ சரியாக கலக்குனாக்கா வந்து சின்ன ப்ராப்ளம் வரும். சரியா வேகாமல் இருந்தால் கூட அது ஒரு கொஞ்சம் வீரில் விடும், அதுக்கப்புறம் நோ யூஸ் ஆகிடும். அதனால் வந்து இது வந்து அந்த ரேஷியோ கலந்து கரெக்டாக பண்ணாக்கா எல்லாமே. இன்னும் எங்கள் வீட்டில் 5 வருஷம் மேலே இருக்கும் அந்த ஒரு குழம்பு சட்டி. நான் வச்சிருக்கேன் ஒரு சட்டி வந்து வாங்கி 10 வருஷம் ஆகுது, இன்னும் கீரை அதில் தான் இல்லை நீங்கள் இல்லை அது அந்த பருப்பு சட்டி சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் பப்ளிக் கூட வந்து நீங்கள் டெமோ பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் காமிச்சிருக்கேன் ஏற்கனவே என்னோட சேனலில் காமிச்சிருக்கேன். அதுதான் மேனுவலில் வந்து அது பண்ணாக்கா இந்த மிக்சியில் வச்சா பால் போல் வருது, அது வந்து டேஸ்ட் இல்லை. அதனால் வந்து அது மேனுவலில் மத்தில் போட்டு கரைஞ்சி அது தாளித்து பருப்பு கீரை அரைக்கீரை முளைக்கீரை எல்லாமே வந்து செஞ்சு சாப்பிட்டு உடம்பு கொஞ்சம். கீரை சட்டின்றது கிரைண்டிங் ஸ்டோன் வச்சிருப்பீங்க நீங்க அதுல கரெக்டா? கிரைண்டிங் ஸ்டோன் வச்சிருப்பேன். அது மேனுவல்ல வந்து ரஃபா இருக்கும், ஸ்டோன் இல்லாம இருக்கும். ஸ்டோன் இல்லாமயும் கொத்து போட்ட மாதிரி இருக்கும், கொத்து சட்டி சொல்லுவாங்க. அது போல வந்து எல்லாமே விஷயம் இருந்து செஞ்சாக்கா யாருக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்க வேற என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருக்கீங்க, என்ன ரேஞ்சில இருந்து வருதுன்றது எனக்கு கொஞ்சம் காட்ட முடியுமா? என்ன பார்க்கலாமா? இது வந்துனாக்கா இப்போ ஒரு உண்டி ஒன்று, அங்கே ஒரு உண்டி இருக்கு, அது போய் பார்க்கலாம். அது இப்போ இது ஃபினிஷ் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இது வந்து இது ஓன் அவுட் பண்ண, இது வந்து அறுத்து எடுக்க வேண்டியது தான். அதாவது ஓன் அவுட் சொல்லுவாங்க. இது ஓன் அவுட் பண்ணிட்டு அறுத்து எடுக்க வேண்டியது அது. இது நல்லா இப்போ சன்ட்ரை பண்ணணும். ஆமாம், அது இப்போ வந்து சன்ட்ரைனாக்கா வெளியே அவுட் ஆஃப் எடுத்துட்டு இது வந்து மெத்தி அதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே. இது செகண்ட் ஹாஃப் கூட கடைசியிலும் பண்ணிக்கலாம், திருப்பி போட்டு கூட கடைசியிலும் பண்ணிக்கலாம். தட்டுறதுனாக்கா இது வந்து பதம் பண்ணி தான் கடைசியில் பண்ண முடியும், உடனேலாம் பண்ண முடியாது. அதே மாதிரி தட்டுறது இருந்தால் கொஞ்சம் ஓரளவுக்கு காய வச்சு ட்ரையாக வெட்டுனா காய வச்சு நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக வந்து எப்படி ஹேண்ட் மேடில் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வீல் சுற்றி நம்ம வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இவர் பேர் தான் குணசேகர் அண்ணா, இங்கே காட்டுங்க ஃபேஸை. இவர் பேர் குணசேகர். இவர் தான் இப்போ நமக்கு டெமோ காட்ட போகிறாரு எப்படி செய்கிறாங்க அப்படின்றத. ஹேண்ட் யூஸ் பண்ணி அந்த காலத்துலேருந்தே இந்த காலம் வரைக்கும் நம்ம சில இடத்துல வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மிஷினும் இருக்குது, இவங்க ரெண்டுமே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஹேண்ட் வச்சு நமக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறாங்க. இது வந்து மீன் சட்டி. இது மீன் சட்டி. ஆமாம், மீன் சட்டி வந்து இதெல்லாம் ஒரு மீனில் டேமேஜ் ஆகாமல் வரும். மீன் அதை செஞ்சாக்கா ப்ராக்டிக்கலாக செஞ்சாக்கா டேமேஜ் ஆகும் பண்ணிக்கலாம். மீன் சட்டினா அகலமா இருக்கும் வாய், அதுதான் அதனால அது மீன் சட்டின்னு சொல்றீங்க இல்லையா நீங்க? ஆமா ஆமா, அகலமா இருக்கும். மீன் வந்து அது கொதிக்கும் போது அந்த பாயில் ஆகும்போது வந்து எடுத்துக்கலாம். ஓ ஓ. மீன் வந்து டேமேஜ் ஆகுது, உடையாம வரும். அதுக்குதான் இந்த அகலமா இந்த சட்டிக்கு வந்து கண் பார்வைக்கு வந்து மேலேயே சலன்னு கொதிக்கும். அப்படி கொதிக்கும் போது வாழையில கீழே டவுன்லோட் பண்ணிட்டு அதை எடுத்து வாழையில வச்சுப்போம். டேஸ்டியாக இருக்கும். இப்போ சட்டியில் பண்ணாலே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இல்லையாண்ணா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நம்ம சில்வர் இது பண்ணுறதை விட ஒரு மாதத்துக்கு முன்னே இந்த அந்த காலத்தில் பழுது கஞ்சி சொல்லுவாங்க. அந்த இதுக்கு வந்து இப்போது ஏதோ கேன்சருக்கு வந்து அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க மறுபடியும். அந்த பழுது கஞ்சி சொல்லிட்டு இப்போ அதை யூஸ் பண்ண பெரிய பெரிய ஹோட்டலுங்கெலாம் இப்போ வந்து மண் செட்டில் வைக்கிறாங்க. அது எல்லாமே இந்த பெரிய பெரிய ரிச் மேன் பணக்காரங்களாம் வந்து அதை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஸ்பெஷலி வந்து அந்த மண் செட்டில் வந்து வைப்பாங்க. அது வந்து அவங்க டேஸ்ட் நல்லா சிப்பும் ஹோட்டல் அசோகா எழும்பூரில் வந்து அதை பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாரும் மண் சட்டியில செஞ்சு சாப்பிட்டனால தான் ரொம்ப நாள் உயிரோட வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம வந்து நிறைய வந்து இதுல எல்லாம் பண்றதே இல்லை. இப்போ ஸ்டீல்லாம் வந்து என்ன பண்றாங்க, ஸ்டீல் சொல்லிட்டு இந்த சில்வர் சாமான் சொல்றாங்க. சில்வர் சாமான் வந்து அது ஒரு மெட்டீரியல்.
அந்த மெட்டீரியலை வந்து உருக்கி ஊற்றும்போது அதை பார்க்கும்போது ஒரு நெருப்பு குழம்பா வந்து டையில் ஊற்றுறாங்க. டையில் ஊற்றிட்டு ஷீட் போல் தயாரித்து அதில் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸோ அந்த தகுந்த சைஸுக்கு அந்த ஆசு போல் வெட்டி அது ப்ரெஸ்ஸில் இறக்கி அதில் ஒரு ஆயில் தடவி அதுக்கப்புறம் ப்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பஃபிங் பண்ணுறாங்க. பஃபிங் பண்ணோடனே அது பாலிஷாக வருது. இது போல் நிறைய விஷயத்த பண்ணுறாங்க. அது நல்லா பாலிஷ் ஆகிறதுக்கு பல இருக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு பஃபிங் அந்த அடிக்கும்போது அது வந்து எல்லாம் அந்த டஸ்ட்டு கிஸ்ட்டு எல்லாமே அவங்க மேலே ஃபார்ம் ஆகி கருப்பு கரையெல்லாம் ஆகிடும். இது அப்படி கிடையாது. இது வந்து செம்மண் பூசி கனிம வளம் செம்மண் பூசி இயற்கையாக செம்மண் பூசி அதுக்கப்புறம் வந்து கையில் மேனுவலில் வந்து ஃபைலிங் பண்ணுவாங்க. ஃபைல் பண்ணால் நைஸ் ஆகிடும். நைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் 100 டிகிரி செல்சியஸ் வந்து சூளையில் வச்சு வெயிலில் வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் சூளையிடுவாங்க. சூளையிடும் போது வந்து அது வந்து ஒரு 1 ஹவர் எவ்வளோ பொருள் வைக்கிறோமோ அந்த பொருளுக்கு தகுந்தப்போ டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் 1 ஹவர் போட்டு அது நம்ம வந்து ஆறின பிறகு சூடு ஆறின பிறகு அதை நம்ம எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போயிடும். மார்க்கெட்டுக்கு அவங்க போனோன்னே ஒருத்தர் வந்து மீன் சட்டி கேட்பாங்க, குழம்பு சட்டி கேட்பாங்க, பருப்பு கடையிற சட்டி கேட்பாங்க. இதுபோல் பல விதமாக எல்லாம் இருக்குது. சாதம் செய்கிறது, சாப்பாடு அடிக்கிற பானைங்க, தண்ணி குடிக்கிற பானைங்க எல்லாமே அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து நாகரிகம் மாறி போனது வந்து எல்லாமே வந்து இந்த ஷோ அண்ட் ஷோ, அதாவது பேஷனாக வந்து சில்வர் சாமான் வாங்குறது, அலுமினியம் சாமானில் சாதம் வெடிக்கிறது. இது போல பெரும்பாலும் இப்போ கொரோனா டைமில் வந்து மறுபடியும் இதுக்கு வந்து எந்த டிசீஸ் வரக்கூடாது, நோயும் வரக்கூடாது சொல்லிட்டு எல்லாமே இதுக்கு மாறிட்டாங்க. இங்கே குரம்பேட்டில் வந்து இந்த என்ன ஹாஸ்பிட்டல், டிபி ஹாஸ்பிட்டல் வந்து அவங்க ஒரு டாக்டர் எழுதி கொடுத்து அனுப்புகிறாரு. இது போல் நீங்கள் மண்பானையில் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கன்சீவ் ஆகாமல் இருக்காங்க பாரு, அவங்களும் கூட வந்து இந்த மண்பானையில் சாப்பிட்டாக்கா அந்த ஹீட்லாம் தணிக்கிறதுக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு இதுவே அசம்பிளாக உருவாகும் அப்படி சொல்லிட்டு கூட நான் அது வந்து கண்கூடாக வந்து நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து என்கிட்ட அந்த பொருளாக வாங்கி போயிட்டு அதுக்கப்புறம் குழந்தெல்லாம் இருக்குது அப்பவும் வந்து சொல்லுவாங்க நல்லா இருக்குங்க, உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இப்போ வந்து தெரிஞ்சவங்க வந்து ஒரு 50% பண்ணுறாங்க, 50% இன்னும் 50 அப்படியே தான் இருக்காங்க. நீட்டாக போகிறாங்க. சில்வர் சாமான், அலுமினியம் சாமான் வீட்டுக்கு தேவை அந்த இது தான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஏன்னா பார்க்குறது பல இது அதாவது ஏதோ சொல்லுவாங்க, அது ஒரு பழமொழி, அந்த இது சொல்லுவாங்க, மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படி சொல்லிட்டு. அது எனக்கு சரியாக இப்போ சொல்ல தெரில. இருந்தாலும் இது போல் விஷயம்லாம் வந்து நிறைய இருக்குது. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க வந்து நான் பெருமைக்காக நான் சொல்லலை. விஷயம் தெரிஞ்சவங்க வந்து மண்பானை சாப்பிட்டாக்கா எல்லா சென்சார், அதாவது உடம்புல அபாயங்கள் எல்லாமே சென்சார் சீராக இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக. இது வந்து மிஷினில் பண்ணலாம். அதாவது வந்து ப்ரொடக்ஷன் லைனில் பண்ணலாம். அதாவது உதிரி அதிகமான உதிரி பண்ணலாம். ஓகே. கம்மியாக பண்ணும்போது ஹேண்ட்மேட் யூஸ் பண்ணுவீங்க, அதிகமாக பண்ணுறச்சே நீங்கள் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவீங்க மிஷினரி யூஸ் பண்ணுவோம். இந்த விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய ப்ராடக்ட் பண்ணலாம். இதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்க. இந்த தொழிலில் வந்து அழியக்கூடிய நிலமில் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அது யாரும் பரவலாக வந்து ஸ்ப்ரெட்டாக பண்ணலை. இதில் வந்து இந்த சிஎன்சி மிஷின்லாம் வந்து பண்ணுறாங்க. இரும்பு பண்ணுற மிஷின்லாம் மண்ணுலேயும் பண்ணுறாங்க. இப்போ மண்ணில் வச்சு இதெல்லாம் வந்து பக் மில்லில் போட்டு அது இது பதப்படுத்தி அதுக்கப்புறம் மிஷினில் லோட் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. அதெல்லாம் இன்னும் நான் போய் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கல. இந்த யூடியூப்பில் வரும்போது தான் அதை நான் பார்க்குறேன். அதுலேயும் சிஎன்சி மிஷினில் மாஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இந்த ஊதுவத்தி சொருவுது மிஷின் பண்ணிட்டு ஊதுவத்தி சொருவுது, மற்றபடி வந்து இந்த தட்டு போல அது எல்லாம் கை யூஸ் பண்ணி தான் பண்ணுறது. இல்லை கை யூஸ் பண்ண மிஷினில் அச்சு வச்சிருப்பாங்க வந்து. ஆமாம், இல்லை அதுக்குன்னு ஒரு பீஸ் வந்து அது என்ன சொல்லுவாங்க, பார்ட்டிஷன் பீஸ் போல இருக்கும். எப்படி எந்த அளவுக்கு பார்ட்டிஷன் பண்ணி அதை மறுபடியும் மிஷினில் லோட் பண்ணி ப்ரொடக்ஷன் லைனில் எடுத்து போவாங்க. ஓ சரி. சிஎன்சி மிஷின் கட்டிங் எல்லாமே அதுவே கரெக்டாக வந்துடும். அதே ஒன்று லோட் பண்ணிட்டு போனாக்கா அதே வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். அந்த டைமென்ஷன் வந்து உருவாக்கிக்கும். நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஓ சரி. அந்த ப்ரோக்ராம் செட் பண்ணாக்கா ஆல்ரெடி வந்து அது குஜராத்தில் பண்ணுறாங்க. அதை நான் நேரடியாக பார்க்கல. அது போல் இதெல்லாம் இருக்குது. இங்கே சென்னையில் அந்த மாதிரிலாம் எங்கேயும் இல்லையா? நான் பார்க்கல. ஆனால் இது போல் மிஷின் இருக்குது. ஹெவி லோடு மிஷின் இருக்குது. அதுலேயும் ப்ரொடக்ஷன் பண்ணலாம். இங்கே பக்கத்தில் திருவேற்காட்டில் இருக்குது. அதுலேயும் பண்ணுறாங்க. அது வந்து இதுக்கு முன்னே எங்களுக்கு தெரிஞ்சிருந்தாக்கா அது வந்து
நிறைய அதாவது ப்ரொடக்ஷன் அதிகமாக பண்ணியிருக்கலாம். என் அப்பா வந்து மேனுவல்லே பண்ணிவிட்டு அவர் போய் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் நான் இது டேக் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது பண்ணிட்டுறீங்கல்ல. வார வாரம் இந்த சாய்பாபா கோவில் கிட்ட கேள்விப்பட்டேன். சாய்பாபா கோவில் இன்ட்ரெஸ்ட்டில் போடுவேன். இப்போ வானகரம் மீன் மார்க்கெட்லேயும் போடுவேன். அங்கே ஏதாவது டே வச்சுருக்கீங்களா? எந்த டே குறிப்பிட்ட டே ஏதாவது போடுவேன் சாய்பாபா கோவில் கிட்ட மட்டும் காலையில் வந்து ஒரு 7 o'clock அங்கே வந்து ஆரம்பிச்சுன்னா நைட்டு 9:30 வரைக்கும் வந்து வியாபாரம் பண்ணலாம். இந்த பூந்தமல்லி கிட்ட இருக்க சாய்பாபா கோயில் இங்கே மெயின் ரோட்லேயே, அதாவது வந்து பூந்தமல்லி ஹை ரோடு தான். கரெக்ட், பூந்தமல்லி ஹை ரோடு. பூந்தமல்லி ஹை ரோடு. அதுபோல் ப்ராக்டிக்கலாக ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது.